மக்களை இந்த வீடியோவில் பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்களை நோக்கி சில கேள்விகளை கேட்க போகிறேன். நான் ஜனநாயகவாதியாக திருமாவளவனை பெரிதும் தொடவே மாட்டேன். அவரோட அரசியலை எங்கேயாவது என்னால் பாராட்ட முடிஞ்சால் பாராட்டுவேன். விமர்சிக்கிற பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் முதலாக அண்ணா திருமாவர்களை நான் விமர்சிக்க போகிறேன். ஏன்னா நேற்று திருமாவர்கள் பேசின ஒரு பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம சொல்லலாம். விஜய் ரசிகரோட ஓட்டு எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அந்த பசங்க திரைக்கவச்சியில் இருக்கானுங்க. திரைக்கவச்சி பசங்க எனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை யாராலையும் எந்த கொம்பனாலையும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். நம்ம இந்த வீடியோவில் அண்ணன் திருமாவர்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறோம். அண்ணா, நீங்கள் எங்களை தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, விஜய் ஃபேன்ஸோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே மாற்றி பேசுவோமா? ஏன் நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்? உங்கள் அரசியலில் எங்கே நான் முரண்படுறேன்? உங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? இதை எடுத்து நான் பேசினேன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே யோசிப்பாங்க தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஏன்னா பொறுத்தது போதும் நான் முன்னாடி சொன்னபடி நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களை விமர்சிக்கணுமோ அவ்வளோ தூரம் விமர்சிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். உங்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட விழாவை கொண்டாடும் போது விஜயண்ணாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதலமைச்சர் பிறந்தநாள்னா விஜயண்ணாவை பற்றி பேசணும். கட்சி அங்கீகாரம் பெற்ற நாளை கொண்டாடணும், அல்லது அந்த விழாவாக எடுத்து அதை பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணணும்னா அங்கேயும் விஜயண்ணாவை குத்தணும். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக குத்திக்கிட்டே இருந்தால் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு விஜயண்ணா மாதிரி நான் மிகப்பெரிய ஜனநாயகவாதியெல்லாம் கிடையாது. எனக்கு விமர்சிக்க தெரியும். ஆனால் என் கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்தால், விசிகாவை சார்ந்தவங்களுக்கு பதில் இருந்தால் நிச்சயமாக கொடுங்க. உங்கள் இளைஞர்களை இந்த பதிவு யோசிக்க வைக்கும். நீங்கள் சொல்கிற விசிகா இளைஞர்களை இந்த பதிவு யோசிக்க வைக்கும். ஒன் பை ஒன்றா தெளிவானமா பார்க்கலாம். அண்ணா திரும்ப அண்ணா, உங்கள்கிட்டேருந்து நிறைய அரசியலை கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக என்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறேன். முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நம்ம பசங்க ஆல்ரெடி திரைக்கவச்சி தேவையில்லைனா எதற்கு சிதம்பரத்தில் கமலஹாசனுக்கு பொன்னாடை போற்றி பிரச்சாரம் பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வியாக இருக்கட்டும். விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணி தலைவராக ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? முதலமைச்சர் வேட்பாளராக ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? அப்போ அவர் திரையிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற அந்த கண்ணு உங்களுக்கு தெரிலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் திருமாவளவனை இதை தாண்டி இன்னும் ஜனநாயகமாக ஒரு 5 கேள்வியில் கேட்குறேன். ஒவ்வொரு விசிகாவை சேர்ந்தவங்களும் இந்த 5 கேள்வியை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி திருமாவளவனே ஒரு மாநாட்டை கொண்டு வந்தார். இதற்காண்டி இந்த காரணத்தை சொன்னார்னா, கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. இதில் பெரும்பான்மையானவங்க தலித் இளைஞர்கள் தான். ஸோ தலித்தை சேர்ந்தவங்க தான் நிறையா மதுவால் பாதிக்கப்படுறாங்க. இதை ஒழிக்கிறது என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனே ஒரு மாநாட்டை கூட்டினார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களை அந்த மாநாட்டுக்கு வர வச்சார். ரொம்ப கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுன்னு சொல்லி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பேக் அடிச்சார். பார்த்தீங்களா? அங்கே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிச்சு. அந்த பேக் அடித்த ஒரு வேலை பார்த்தீங்களா? என்னப்பா தம்பி, என்ன பேக் அடிச்சார்னா, மது அப்படிங்கிறது எந்த அரசாங்க கண்ட்ரோலில் இருக்குது? மது யார் விற்கிறா? எந்த அரசாங்கம் நினச்சா மதுவை நிப்பாட்டலாம்? மது அப்படிங்கிறத எந்த அரசாங்கம் நினச்சா ஒழிக்கலாம்னா அது கண்டிப்பாக மாநில அரசாங்கம் தான். அந்த மாநாட்டில் போயிட்டு மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க மதுவை அமல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன், அதை மாநில அரசாங்கத்தோட உதவியோடு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடினார். பார்த்தீங்களா? என்ன ஆச்சு? இந்த மனுஷனுக்கு நல்லா தானே இருந்தார். இதற்கு வேறு ஏதாவது பேர் வச்சு இந்த மாநாட்டை நடத்தியிருக்கலாமே. ஊர் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் வர வச்சு மதுவை ஒழிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி அந்த மாநாட்டோட நோக்கத்தை சிதைச்சிங்க. பார்த்தீங்களா? அந்த மாநாட்டை நீங்கள் உருவாக்கும் போது, அந்த மாநாட்டை கொண்டு வரும்போது உங்கள் மேலே இருந்த மரியாதை அந்த மாநாட்டை நீங்கள் நடத்தி முடிக்கும் போது எவ்வளவு கீழே போகணுமோ அவ்வளோ கீழே போயிடுச்சு. ஏன்னா மது அப்படிங்கிறத வச்சு, இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத வச்சு திமுக அதிமுக அப்படிங்கிற 2 பிரதான கட்சிகிட்ட உங்களால் 2026 கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? மது ஒழிப்பில் திருமாவளவன் ரொம்ப தீவிரமாக இருந்தார்னா, மது ஒழிப்புக்கு உண்மைக்குமே ஜனநாயகமாக ஒரு மாநாட்டை நடத்தினார்னா, 2026 எலெக்ஷனில் மது ஒழிப்பு எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சியோட தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் திருமா பேசியிருந்தார்னா, உண்மைக்குமே மதுக்கு எதிரான ஒரு அரசியல் தலைவர் திருமா. அதற்காண்டி உண்மைக்குமே ஜனநாயகமாக ஒரு மாநாட்டை கூட்டியிருக்காரு. இனிமே திருமா மது ஒழிப்பில் ரொம்ப தீவிரமாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கலாம். அந்த விஷயத்தில் நம்ம கொண்டாடி இருக்கலாம். அனைத்து தளங்களையும் திருமாவளவனை போற்றிருக்கலாம். பொன்னாடைகள் வழங்கியிருக்கலாம், பல சலுகைகள் வழங்கியிருக்கலாம், பல விஷயத்தை இந்த விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மாநாட்டோட நோக்கத்தை சிதைச்சு வழக்கம் போல் பிஜேபி பல்லவியை அங்கே பாடினீங்க. பிஜேபி எதிர்ப்பை நான் தப்பாக சொல்லலை. எங்க அதிகாரம் இவன்ட்டு இருக்குது, இவனை கேள்வி கேட்காம அவனை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனை கேள்வி கேட்கணும் தான். முதல்ல இவனை செய்ய வச்சுட்டு அவனை நோக்கி அடுத்த கேள்வி கேட்போங்கிறதான் நம்மளோட வாதம். அதை உங்களால் செய்ய முடிஞ்சிச்சா? உங்கள் இளைஞர்கள் அத்தனை பேரையும் ஒண்ணி திரட்டி அத்தனை நேரத்தையும் அத்தனை பணத்தையும் ஏன் வேஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற முதல் கேள்வியை நான் உங்களை நோக்கி கேட்குறேன். இப்போ வரைக்கும் மது ஒழிப்பு, அந்த மாநாட்டுக்கு அப்புறம் மது ஒழிப்பில் உங்களோட செயல்பாடு என்ன? உங்களோட நிலை என்ன? மது ஒழிப்பை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அடுத்த ஜனநாயகபூர்வமான முடிவு எடுத்தீங்க? அடுத்த 2026 கூட்டணி பேச்சுவார்த்தையில் மது ஒழிப்பு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி உங்களால் கூட்டணி பேச்சுவார்த்தை பேச முடியுமா? இது என்னோட முதல் கேள்வி. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுத்தாரு.
திருமானே பேக்கடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜய் ரசிகர்கள் திருமானனை கவனித்து பார்த்தோம். எப்பா தலைமை இறங்கிட்டான்பா, இனிமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்காமல் விடமாட்டாருப்பா, அவர் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாருப்பா, தலைப்புச் செய்திகளில் வர்றாருப்பா, நிச்சயமாக திருமானே விளையாடுவார்ப்பா பூந்து அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினோம். மறுபடியும் பேக்கு. நான் அது எங்கள் கட்சியோட கொள்கை, நாங்கள் சொல்கிறபடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுக கொடுக்காது, நாங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருப்போம். இது எதுக்கு சொல்லணும்? சரி, இதே தான் கேட்குறேன். 2026 தேர்தலில் நாங்கள் சொன்னோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை எங்களோட கூட்டணிக்கு யார் வர்றாங்களோ ஒன்றா சேர்ந்து உழைக்கிறவங்களுக்கு ஒன்றா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறத எங்கள் கட்சியோட மாநாட்டில் சொன்னோம். அதை கூட நீங்கள் கிண்டல் பண்ணீங்க. எப்பா ஒரு எலெக்ஷனை கூட வேஸ்ட் பண்ணல, அதுக்குள்ளேயும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இங்கன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்க. இந்த கோஷத்தை வரவேற்கிற மனநிலையில் கூட நீங்கள் இல்லை அந்த சமயத்தில். அதை கூட புறந்தள்ளலை. 2024 கூட்டணி பேச்சுவார்த்தையை எனக்கு அதிகாரத்தில் பங்கு தர்ற கட்சியோட தான் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னெடுக்கிறீங்க, அந்த அஜெண்டாவில் 100% ஏன் உங்களால் உறுதியாக நிற்க முடியல? பேசுறீங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறீங்க, ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வர வரைக்கும் நல்லா பேசுறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி ஓடி வந்துடுறீங்க. இது அரசியலா? உங்களை நோக்கி எவ்வளோ இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வர்றாங்க, உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, புது சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை பேர் உங்களை நோக்கி பின் வராங்க, அத்தனை பேரையுமே ஏன் ஒரு மது ஒழிப்புன்னு ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி ஒரு வேலை பார்க்குறீங்க, டக்குன்னு பேக் அடிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி ஒரு பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, அதுலேருந்து பேக் அடிக்கிறீங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு மது ஒழிப்பு யார் செய்வாங்கிறத முன்னாடி வர்றாங்களோ அந்த 2 பேரோட மட்டும்தான் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை வைப்பேன் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா? இது என்னோட பிரதானமான கேள்வி. இந்த 2 கேள்விக்கு விசிகாவை சேர்ந்தவங்கள்ட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அடுத்து நான் இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்களே சொல்கிறீங்க இந்த திமுக கூட்டணியில் நான் சகிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு அம்பேத்கர் சார்ந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது கூட உங்களுக்கு ஒரு அழுத்தம் வழங்கப்படுது. அடுத்து உங்களோட கட்சியை சுதந்திரமாக ஏற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. மத நல்லிணக்க பேரணி மதுரையில் முன்னெடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தத்தை பதிவு செய்கிறீங்க. தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை என்னால் தடுக்க முடியலன்னு சொல்லி உங்கள் இயலாமையை பதிவு செய்கிறீங்க. ஜாதி அடக்குமுறைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆவண கொலைகளை தடுக்கிறதுக்காண்டி ஒரு தனி சட்டம் தேவைங்கிறதுல ரொம்ப தெளிவாக நீங்கள் அரசியல் பண்ணுற முற்படுறீங்க. ஆனால் அதுவும் உங்களுக்கு வாய்க்கல. உங்களுடைய தோழர்கள் எங்கே எதை செஞ்சாலும் கைது செய்யப்படுறாங்க, அதை உங்களால் தடுக்க முடியல. கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, ஆனால் கூட்டணி உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டையும் பேரலாக எடுத்து பார்த்தா இது ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். இதை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்டால், ஐயா உங்களுக்கு மரியாதை இல்லையாங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு கேட்டால், இந்த கூட்டணியை உடைக்க வந்த ஜனநாயக சக்தினி ஜனநாயக விரோத சக்தினி, ஜனநாயக சக்தி கிடையாது, ஜனநாயக விரோத சக்தினின்னு சொல்லி எங்களுக்கு எதிராக அவதூற பரப்புறீங்க. ஐயா உங்களுக்கு சரியான சேர் கூட போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் அதற்கு சரியான பதில் இல்லை. ஐயா உங்கள் கொடி ஏற்ற முடியல, நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஐயா எங்கள் கொடி தாவேக்கா கொடியை ஏற்ற விட மாட்டாங்கய்யா, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, உங்கள் கொடியை ஏற்றுறதுல திமுக காரங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்வி கேட்டால் மறுபடியும் அதே பல்லவி தான், நீ இந்த கூட்டணியை உடைக்க வந்தவன் அப்படிங்கிறது. கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, கூட்டணி உங்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி என்னைக்காவது பார்த்தீங்கன்னாவே இந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்துக்கும் இந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் பெற்றதும் இழந்ததும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் எங்களை நோக்கியே கேள்வி கேட்குறீங்க, எங்களை ஒரு விரோத சக்தியாகவே பார்க்குறீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் இதை சொல்கிறோம், ஆனால் நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. 3வதாக நான் இங்கே உங்கள் விசிகாவை சேர்ந்த தோழர்களை யோசிக்க வைக்கிறேன். உங்கள் கூட்டணியில் நீங்கள் நிறையா செய்கிறீங்க. ஒரு புத்தக வெளியீட்டு விழா புறக்கணிக்கிறீங்க, ஒருத்தர் கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிறீங்க. இவ்வளோ வேலை இந்த கூட்டணிக்காண்டி நீங்கள் ரொம்ப தெளிவாகவே செய்கிறீங்க. மக்கள் பிரச்சனையை கூட எதிர்த்து நீங்கள் போராட கூட மாட்டீங்க. அவ்வளோ தீவிரமாக கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. ஆனால் இந்த கூட்டணி உங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்ட். இப்போ 4வது, ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர். அந்த மனுஷன் அப்படி என்ன தப்பு பண்ணார்? இவரோட பின்புலத்தை எல்லாரும் எப்போ பார்ப்பாங்கன்னா அவங்கவுங்க கட்சியில் இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க. விசிகாவில் இருக்கும்போது இவர் யார் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. திமுகவில் இருக்கும்போது இவர் யார், இவரோட மாமனார் யார் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இவர் வேறு கட்சியில் பயணிக்கும் போது தான் திமுக இவரோட மாமனாரை பற்றி பார்க்கும், மற்ற கட்சியில் பயணிக்கும் போதெல்லாம் பார்க்காது. ஸோ இந்த மனுஷன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார்? உங்கள் கட்சியை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றினார். உங்கள் கட்சியோட பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தினார். நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையுமே செஞ்சு காட்டுற ஒரு போர் தளபதியாக இருந்தார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை நோக்கி விசிகா குரல் கொடுக்கணும்னு சொன்னார். என்னுடைய தலைவர் திருமா அப்படிங்கிறத ஜாதி ரீதியாக உங்களை பெரிய லெவலில் தலைவராக சொல்லக்கூடியவங்க மத்தியில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அவர் வேற ஒரு சமூகம். உங்களை பார்த்தீங்கன்னா என்னுடைய கொள்கை தலைவர் திருமா அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டார், பொதுவெளியில் பேசினார். நீங்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அசிங்கப்படும் போது என்
தலைவரை ஏன் அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி திமுக நோக்கி கேள்வி கேட்டார். அந்த மனுஷனை கட்சி விட்டு நீக்குனீங்க. அந்த மனுஷன் கட்சிக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தால் அந்த மனுஷனை கட்சி விட்டு ஏன் நீக்குனீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு கூட்டணிக்காண்டி இவ்வளோ சமரசங்களை நீங்கள் செய்கிறீங்கல்ல, இந்த கூட்டணியை அடுத்த 2026 எலெக்ஷனில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படையில், உங்களுடைய அஜெண்டா அடிப்படையில் அந்த கூட்டணி செயல்படுமா? இந்த கூட்டணிக்காண்டி கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகியை கூட இழக்க தயாரான திருமாவர்களே, இந்த கூட்டணி உங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான கேள்வி. மக்கள் பிரச்சனையை எதிர்த்து போராடணும், மக்கள் பிரச்சனையை சரியான நிலைப்பாடு எடுக்கணும். ஸோ அந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் அத்தனையுமே எடுத்து பாருங்களேன், சரியானதாக இருக்கும். ஒரு கரெக்டான வாதத்தை முன்னோப்பாப்பில் அந்த வாதத்தை கூட ஒரு ஜனநாயகவாதியாக திருமாவளவனால் ஏற்றுக்க முடியல. ஒரு கூட்டணி ப்ரெஷர்லேருந்து ஆதவ் அர்ஜுனான் போன்ற அந்த சிறந்த நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கிற வேலையை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியுது. இந்த கூட்டணியோட இல்லைப்பா அந்த பையன் கட்சிக்காண்டி பேசுகிறான்பா, இவனை நீ என்ன சொன்னாலும் நான் நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியல. ஒரு சிறந்த நிர்வாகியை உங்கள் கட்சிக்காண்டி உழைச்சவரை உங்களால் காப்பாற்ற முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது எங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எங்களுடைய அரசியலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அடுத்து ஃபைனலாக ஒரே பாயிண்ட், நாங்கள் ரசிகர் கூட்டம் தான், ஆனால் அந்த ரசிகர் கூட்டம் இப்போ அரசியல் படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரசிகர் கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிற அந்த ரசிகர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது நேற்று என்ன பண்ணுச்சு தெரியுமா? கரப்ஷன் கபடதாடிகள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் பங்கேற்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தினோம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பங்கேற்ற 2021 விஜய் ரசிகர் சார்ந்த அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் கூட 21,000 பேர் தான் பார்த்தாங்க. இதை 50,000 பேர் பார்த்தாங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் அரசியல் ரீதியாக கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் நாங்கள் அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான விஷயங்களை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசு தான், நாங்கள் கற்றுக்குடி தான். ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், பேச ஆரம்பித்தோன்னு வைங்களேன், நாங்கள் விலகி இருந்தோம், வேணான்னு ஒதுங்கி இருந்தோம். ஆனால் தெரியாமல் இல்லை, ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எப்போ அது சாக்கடைப்பா, அதுக்குள்ளே புழங்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஓரமாக இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ எங்கள் தலைவனே சுத்தப்படுத்தணும்னு சொல்லி உள்ளே இறங்கும் போது தொண்டராக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுவோம், தலைவன் ஒரு படி இறங்கும் போது நம்ம 4 படி போகணும்னு சொல்லி அரசியல் களத்தில் ரொம்ப தீர்க்கமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை வெறும் ரசிகர்கள், வெறும் ஃபேன்ஸ், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா. 2026 உங்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் புகட்டுறோம். எங்களோட ஓட் பேங்கே தேவையில்லைன்னு சொல்லி திமுக அதிமுக அப்படிங்கிற பிரதான கட்சிகள் சொல்லாத ஸ்டேட்மெண்ட்டை திருமாவளவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ திருமாவளவனுக்கு 2026 ஒரு சரியான தக்க பாடத்தை தாவேக்கனார் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பிரதானமானது. எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், அரசியல் எதிரி கொள்கை எதிரியை நோக்கி மட்டும் அரசியல் பேசுங்க அப்படிங்கிற விஷயமானது எங்களுக்கு அறிவுறுத்தலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பெரிய ஜனநாயகவாதியாக இருக்கார், அவர் லெவலுக்கு எங்களால் முடியல. ஆனால் எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை விமர்சிக்கக்கூடிய கட்சியை குத்தாமல் எங்களால் இருக்க முடியல. அவரை போல ஒரு ஜனநாயகவாதியாக மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்களால் முடியல, அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எதிராக நான் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏராளமான டாப்பிக்கில் நான் கடந்து போயிட்டேன். ஆனால் இந்த டாபிக் என்னால் முடியலை. எங்களை ரசிகர் கூட்டம், எங்கள் ஓட் பேங்க் தேவையில்லைன்னு சொல்கிறீங்கல்ல. 2026 இந்த ரசிகர் கூட்டம் எவ்வளோ தூரம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கு, எவ்வளோ தூரம் அரசியல் ரீதியாக தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத 2026 உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அண்ணா திருமாவளவன், நான் உங்களை பர்சனலாக இந்த வீடியோவில் எதுவுமே பேசுகிற, உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும்தான் நான் விமர்சிச்சிருக்கேன். இந்த செயல்பாடுகளுக்கு விசிகாவை சேர்ந்தவங்களுக்கு ஜனநாயகமாக பதில் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த கமெண்ட் செக்ஷன் என்றைக்குமே ஆனதாக இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டுக்கு என்னோட பதில் நிச்சயமாக இருக்கும், உங்களோட கமெண்ட்டை பொறுத்து. ஒன் பை ஒன்னாக தெளிவாளமாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.